பூமி நலமடைந்திட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் தலைவராம் இயேசுவின் புரட்சி வணக்கங்களும் இறை தந்தை தாயின் அன்பும் தூயாவின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி பலிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இங்கு கூடி வந்திருக்கக்கூடிய இந்த இடமானது ஏறக்குறைய 1900 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவின் நற்செய்தியின் ஒளியை நமது இந்திய தேசத்திற்கு கொண்டு வந்த 12 அப்போஸ்தலர்களுள் ஒருவரான புனித தோமா அவர்களுடைய கல்லறை. உலகிலேயே 3 ஆலயங்கள் மட்டுமே திருத்தூதர்களின் கல்லறையின் மேல் கட்டப்பட்டுள்ளது. அவற்றுள் இதுவும் ஒன்று. அது இந்த ஆலயத்தின் ஒரு தனி சிறப்பாகும். இந்த இடத்தின் புனிதத்தை உணர்ந்தவர்களாக இன்று இந்த திருப்பலிக்கு பங்கேற்க வந்திருக்கக்கூடிய நாம் இயேசுவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் முழு நம்பிக்கை உடையவர்களாகவும் வாழ்ந்து திருத்தூதர் தோமாவை போல தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். நிறைவான முறையிலே இந்த திருப்பலியினை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கின்ற வகையிலே நம்முடைய குற்றங்கள், குறைகள், நம்முடைய தவறுகள், தயக்கங்கள் அனைத்தையும் நினைவிற்கு கொண்டு வருவோம். மன வருத்தப்படுவோம். இறைவனுடைய பரிவிரக்கத்தை நாடுவோம். அவருடைய மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரை சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இறக்க வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நிறைந்த உரிமை வாழ்வை நோக்கி நம்மை அவர் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமாகிய இறைவா, இந்த தவக்காலத்துடைய முயற்சிகளால் பயிற்சியும் உம்முடைய வார்த்தையினால் ஊற்றமும் பெறும் நாங்கள் அனைவரும் புனித ஒருத்தர் முயற்சிகளினால் முழு மனதுடன் எங்களையே நிறைவாக அர்ப்பணிக்க நேரே வழிகாட்டுவீராக, வழி நடத்துவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
முதல் வாசகம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 1-5 மற்றும் 9. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரவேலரே கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்கி கொள்வீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாய் இருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் முன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தம் கட்டளைகளை உலகினுள் அனுப்புகின்றார். அவற்றின் வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளை போல் பனியை பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறை பனியை தூவுகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வையும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 5 இறைவசனங்கள் 17 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது.
என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் நம்மிடம் பேசியிருக்க அந்த இறை வார்த்தையை நம்முடைய இதயங்களிலே பதித்தவர்களாக சற்று மனமீதிகளை ஜெபிக்கின்றோம், தியானிக்கின்றோம். மறை சிந்தனைக்கு செவி மடுக்கின்றோம். சட்டங்கள் மனிதரை சீர்படுத்த வேண்டும், மாறாக சீர்குலைக்க கூடாது. சட்டங்கள் மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், மாறாக அவனை பாழ்படுத்தக்கூடாது. சட்டங்கள் மனிதனை முன்னேற்ற வேண்டும், அதனுடைய மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்க வேண்டும், மாறாக அவனுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. சட்டங்கள் அன்பினை வளர்க்க வேண்டும், மாறாக அயலாரை பார்க்கிற பொழுது அருவருப்பை ஏற்படுத்த செய்யக்கூடாது. சட்டங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனை மனிதனாக மாற்ற வேண்டும், மாறாக அது மிருகமாக மாற்றக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வந்தேன் என்ன நினைக்கிறீர்கள்? அப்படி அல்ல, மாறாக அவற்றை நிறைவேற்றவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் பல இடத்துல நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம், அவர் சட்டத்தை மீறினாரா அப்படின்னு சொன்னாக்க அவர் மீறி இருக்கிறாரு. எங்கே பார்க்குறோம்? மார்க்கு நற்செய்தியில் பார்க்குறோம். அவர் ஓய்வு நாளில் கை சூம்பியவரை என்ன செய்கிறார்? குணப்படுத்துகிறார். ஓய்வு நாளில் குணப்படுத்தக்கூடாது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12:1-8 வாசித்து பார்க்குறோம்னு சொன்னாக்க அவருடைய சீடர்கள் என்ன செய்கிறாங்க? ஓய்வு நாளில் கதிர் கொய்து அவர்கள் உண்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. அவருடைய சட்ட வழக்கப்படி அப்படி செய்யக்கூடாது. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 1-4 வாசிக்கிறோம். அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், அவர் மோசையின் சட்டப்படி என்ன செய்ய வேண்டும்? அவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது கல்லெறியட்டும் என்று சொல்லுகிறாங்க. அவருடைய கருணையை காட்டுறாரு. மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், தொழுநோயாளியை தொட்டு குணப்படுத்துகிறார். தொழுநோயாளி தீட்டு, அவனை தொடுவது என்பது தீட்டு. ஆகவே அவன் என்ன செய்யணும்? நகருக்கு வெளியில் இருந்துட்டு பாளையத்துக்கு வருகிற பொழுது மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என்று சொல்ல வேண்டும். அவனை தொடுகிறவர்களும் தீட்டாக கருதப்படுவார்கள். ஆண்டவரும் அவனை தொட்டு குணப்படுத்துகிறார். இப்படி நான் சட்டத்தையும் இறைவாக்குகளையும் நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் சட்டத்தை மீறுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். மோசே கொடுத்த சட்டம் 10 கட்டளைன்னு வச்சுங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு சீனாய் மலையில் 10 கட்டளைகள் வாங்கி கொண்டு வருகிறார். யூதர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்களுக்கு தகுந்த விதத்தில் அதை விளக்கம் கொடுத்து அந்த சட்டத்தை பெருக்குகிறார்கள். 10 என்னவா மாறுச்சு? 613 மாறுது. அதில் 248 என்னவா மாறுது? இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 365 இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? விளக்கம் கொடுத்து சட்டத்தினை வகுத்துக் கொள்கிறார்கள். அதன்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடக்கவில்லை என்று சொல்லி மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் ஆண்டவர் மீது என்ன செய்றாங்க? குற்றம் சுமத்துறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சட்டம் மட்டும் முக்கியம் அல்ல, அதன் சாரம் இன்றியமையாதது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரத்தில் 34-36, 39 வாசிச்சோம் சொன்னாக்க ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. மறைநூல் அறிஞர் வந்து இயேசுகிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே முதன்மையான கட்டளை எது அப்படின்னு சொல்றாரு. இணைச்சட்டம் 6வது அதிகாரம் 2-4 ஆண்டவர் மேற்கோள் காட்டி சொல்றாரு. என்னது? இஸ்ரவேலே கேள், உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு என்ன செய்? அன்பு செய். இதுதான் முதன்மையான கட்டளை. 2வது கட்டளை என்ன? லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் 18வது இறைவார்த்தையை அவர் மேற்கோள் காட்டுற, உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவன் என்ன செய்யணும்? என்ன அன்பு செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு? 2வது கட்டளைன்னு சொல்ல, இந்த உன்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்பதை 2வது கட்டளைன்னு சொல்ல அவர், மாறாக முதல் கட்டளைக்கு இணையான 2வது கட்டளை அப்படி சொல்ல. அப்ப என்ன அர்த்தம்னாக்க, நீங்க காட்டுற இந்த இறை அன்பு எதுல வெளிப்பட வேண்டும்? பிறர் அன்புல வெளிப்பட வேண்டும். பிறர் அன்பும் இறை அன்பும் ஒன்றோடு ஒன்று கலந்தது தான். நீங்க எப்படி அயலாரிலே இறைவனை காண வேண்டும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சட்டத்தை மட்டுமல்ல அது சாரத்தை உணர்த்துகிறார். இந்த சட்டங்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், நீதியை வெளிப்படுத்த வேண்டும், சமாதானத்தை வெளிப்படுத்த வேண்டும், பிறருக்கு நன்மை பயப்பவனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத சட்டங்கள் சட்டங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. நாமும் பல நேரத்தில் பல சட்டங்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம்.
எழுதி வைத்த சட்டங்கள் ஒன்று, எழுதாமல் இருக்கிற சட்டங்கள் ஒன்று. பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் ஒரு எல்லை வகுத்து வைத்து இருக்கலாம். இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு சட்டம் வகுத்து இருக்கலாம். அல்லது கணவன் மனைவியர் உங்களோடு ஒரு சட்டங்கள் வகுத்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அல்லது மாணவர்கள் ஆசிரியர்களோடு இப்படி ஒவ்வொருவருமே ஒவ்வொரு சட்ட திட்டங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம், வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அந்த சட்ட திட்டங்கள்லாம் நமக்கு நன்மை பயக்குதா? நீ எல்லாம் என்கிட்ட பேசலாம், நீ என்கிட்ட பேசக்கூடாது, உன்னை நான் சமத்துவத்தோடு நடத்துவேன், உன்னை நான் இப்படி தான் நடத்துவேன், உன்னை பார்க்கிற பார்வை வேறு, இன்னொருவனை பார்க்கிற பார்வை வேறு, என் இனத்தவனை பார்க்கிற பார்வை வேறு, என்னுடைய மொழி உடையவனை பார்க்கிற பார்வை வேறு என்று நாம் சட்டம் வகுத்து கொண்டு வாழ்கிற பொழுது அந்த சட்டத்தையா ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க இன்றைக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அதை சொல்லலை. இப்படிப்பட்ட சட்டங்களை சொல்ல, அயலான அன்பு செய், ஒன்ன நீ அன்பு செய்வது போல் அயலான அன்பு செய். கோயிலுக்கெல்லாம் வர்ற திருப்பலியில் கலந்துக்கிற நற்கருணை எல்லாம் வாங்குகிறோம், மிகப்பெரிய பக்திமான பிறரெல்லாம் உங்களை பார்த்து போற்றுறாங்க. ஆனால் வெளியில் இருக்கிறவனுடைய அயலானுக்கிட்ட நீ சந்திக்கிற பொழுது அவனோட நீ 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேச மாட்டாங்க, அவனோட இன்புற்று சிரித்து மகிழ்ந்து பேசுவது கிடையாது. ஒதுக்கி செல்லுகிறாய், வேற்றுமை காணுகிறாய் அப்படிங்கிற பொழுது நீங்கள் பின்பற்றுகிற சட்டம் அதனுடைய அடி நாதத்தை இழந்து விடுகிறது என்பதை நாம் காண முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இறை அன்பும் பிறர் அன்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்ல வேண்டும். தன்னுடைய அஜனாலிடத்தை இறைவனை காண வேண்டும். இந்த தவக்காலத்தில் அதுக்கு தான் நம்ம அழைக்கப்படுகிறோம். எதுக்கு அழைக்கப்படுகிறோம்? நம்ம தவ முயற்சிகள்லாம் செய்கிறோம் இல்லைங்களா? பசியாக இருக்கிறோம். எதுக்கு பசியாக இருக்கிறோம்? வாழ்நாள் முழுவதும் பசியா இருக்கிறான், அவனுடைய பசியை நீ ஒரு கணமாவது உணர்ந்து பார். அந்த பசியை போக்குவதற்கு உன்னாலான உதவியை செய் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? விதவிதமா உடை அணிந்துட்டு வரோம், வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து கொண்டு வந்து அக்களித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஆடை வைத்துக்கொண்டு ஆடை இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுறான் இல்லைங்களா? அவனை நினைத்து பார்த்து அவனுக்கு உதவு. நம்ம ஆலயத்துக்கு தினம் தினம் வர்றோம், எனக்கு கூட ஆண்டவரே எனக்கு இது வேண்டும்னு கேட்கிறோம் இல்லைங்களா? அப்படி கேட்காத. அவன் இப்படி இருக்கிறானே, அவனுடைய நிலையை ஒருத்த பிறருக்காக நன்மை செய்ய மன்றாடு என்று சொல்லி பிறரன்பை முன்னி வைத்து உங்களுடைய ஜெபத்தையும் தவத்தையும் நோன்பை இருக்க சொல்லி திரு அவை நமக்கு ஒரு சட்டத்தை வகுக்கிறது. நம்ம என்ன செய்யறோம்? அதை வெறுமனே ஒரு வழிகாட்டுதலாக மாட்டிக்கிட்டு நோன்பு இருக்கணும், வெறுமனே ஜெபம் சொல்லணும், உதவி செய்யணும் அப்படி ஒரு கடமையாக செய்யாமல் பிறரன்பு மனதில் வைத்துக்கொண்டு நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட சட்டங்களை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். சட்டங்கள் மனிதனுக்கு முன்னேற்றத்தை தர வேண்டும், முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. சட்டங்கள் மனிதனுக்கு அன்பை தர வேண்டும், அருவருப்பை தரக்கூடாது. சட்டங்கள் மனிதனை மனிதனாக மாற்ற வேண்டும், மிருகமாக மாற்றக்கூடாது. அதனால தான் கவிஞர் சொல்லுவார், வாழ்க்கைனா என்ன தெரியுமா? மனிதனை போல பிறந்த நீங்கள் இறப்பதற்குள் மனிதனாக மாறுவதற்கு தரப்படுகிற வாய்ப்பு. இந்த தவக்காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. நீங்கள் சட்டத்தை மட்டுமல்ல, அந்த சட்டத்தின் அடி நாதத்தை புரிந்து கொண்டு மனிதனை மனிதனாக மதிக்கவும் மனிதரில் இறைவனை காணவும் அழைப்பு கொடுக்கிறது. அப்படிப்பட்ட மனநிலை வேண்டி இறைவனை தொடர்ந்து வேண்டி எதிர் வழியில் பங்கு கொள்ளுவோம். பலியாக என்னை தந்தே, என்றும் என்றும் பணிவாழ்வே தீடுவார். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் இந்தன் பணிவாழ்வே தீடுவார். அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவிமாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். அன்பர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கிற இந்த காணிக்கைகள் இறை தந்தை தாய் கேட்டதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று வெளியேற்றிக் கொள்வாராக. ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்புகின்றோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம்முடைய அன்பார்ந்த மகன் இயேசு வழியாக எதினமும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்களுடைய கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய வார்த்தையான இயேசு வழியாக அனைத்தையும் நீ படைத்தீர். அவரை விடுதலை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எனக்கு அனுப்பி வைத்தீர். தூய ஆவியினால் அவர் உடலெடுத்து மரியாளிடமிருந்து பிறந்தார். உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம்முடைய கரங்களை விரித்து பாடுபட்டு அந்த சாவையும் வென்று உயிர்ப்பினை வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட பாஸ்கா பலியிலே, பாஸ்கா பயணத்திலே, அத்தகைய திரு யாத்திரையிலே நாங்களும் பங்கெடுப்பதற்கான உரிமையை வழங்கி சென்றிருக்கின்றார், பெருமையை தந்திருக்கின்றார். இந்த உரிமைக்கெல்லாம் பெருமைக்கெல்லாம் சிறப்பான முறையிலே நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே படைப்புக்காக அனைத்திலும் இணைந்து நாங்கள் ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவும் உச்சமாகவும் அமைகின்றவர். ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உம்முடைய திருமகன் இயேசுவின் உடலும் இரத்தவுமாக இவற்றை நீரே மாற்றுவீராக. அந்த இறுதி உணவிலே அப்பத்தெடுத்த இயேசு தந்தைக்கு நன்றி செலுத்திய பிறகு அதனை பாகம் செய்து தம்முடைய சீடருக்கு வழங்கிய போது அவர் கூறியதாவது: அனைவரும் இதனை பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்கள் அனைவருக்காகவும் கையளிக்கப்படும் என் உடல். அவனமே ரசம் நிறைந்த கிண்ணமானது இயேசுவிடம் வந்தபோது அதனை உயர்த்தி பிடித்து தந்தைக்கு மீண்டும் நன்றி செலுத்திய பிறகு அதனை தம்முடைய சீடருக்கு வழங்கிய போது இயேசு கூறியதாவது: அனைவரும் இதனை பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நீதிக்கான நிலையான உடன்படிக்கைக்கான என்னுடைய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் என் அனைவருக்காகவும் இது சிந்தப்படுகிறது. நீங்களும் இதனையே என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, தியாகம் நிறைந்த இயேசுவின் இறப்பையும் வெற்றி கொண்ட அவருடைய உயிர்ப்பையும் விண்ணேற்பையும் நினைவுபடுத்தி பார்த்து வாழ்வு தருகின் இந்த அப்பத்தையும் விடுதலை தருகின் இந்த கிண்ணத்தையும் உமக்கு அர்ப்பணம் செய்கின்றோம். உம்முடைய திருமுன்னு நின்று உமக்கும் பரந்த சமுதாயத்துக்கும் சரித்திரத்துக்கும் சேவை புரிய தகுதி உடையவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டாயே நன்றி செலுத்துகின்றோம். மேலுமாக இயேசுவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கெடுக்கும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மிடம் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகமெங்கும் பரவியிருக்கும் மக்கள் இனத்தை அதிலும் சிறப்பாக உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களை வழிநடத்துகின்ற மருத்துவ சிகிச்சையில் இருக்கின்ற எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், ஏனைய திருநிலையினர், துறவியர்கள், இறை மக்கள், அதிலும் சிறப்பாக இந்த நடுப்பகல் திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் அன்பு நெஞ்சங்களையும் உம்முடைய அன்பினால் நிறைய பெற செய்தரும். இன்றைய தினம் இந்த திருப்பலியினை சிறப்பாக ஏற்று உமக்கு அர்ப்பணம் செய்கின்ற, இந்த திருப்பலியினை அர்ப்பணம் செய்கின்ற சோஃபியா லொகேஷை ஆசீர்வதித்து நல்ல சுக பிரசவத்தை வழங்கி அருளும். தாயையும் சேயையும் நீரே நலமுடன் இருப்பதற்கான பாக்கியத்தை வழங்கி அருளும். மேலுமாக இறந்த அனைவரையும் அதிலும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்கின்ற எலிசபெத் பாப்பு, சலேத் மேரி, ஜெயசீலி, ஆசீர்வாதம் வின்சென்ட், ரவிக்குமார், அருளப்பன், உபகார மேரி அவருடைய ஆத்மாக்களை உடைய திருசன்னதியிலே ஏற்றுக்கொள்ளும். அவர்களை இன்றைய தினம் நினைத்து பார்க்கின்ற அவருடைய குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் அன்னையாகிய மரியா, அவருடைய வாழ்க்கை துணைவராகிய யோசேப்பு, எங்களுடைய இந்த ஆலய பேராலய பாதுகாவலர் அந்த தோமா, இறை ஆட்சிக்காக தங்கள் வாழ்வினை தியாகம் செய்த புனிதர்கள், வேத சாட்சிகள் ஆகிய அனைவரும் நாங்களும் இயேசுவிலே தோழமை கொண்டு உம்மை என்றென்றும் புகழ்ந்து பாட விரும்புகின்றோம். அதற்காக இன்றைய தினம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். இயேசு கற்பித்த அன்பு ஜெபத்தை ஒரே குரலாக பாடி இறை தந்தையிடம் உருக்கமாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சிமையும் என்று உமக்கு உரியதே. ஆமென். ஆண்டவராக இயேசுவே, அந்த பெத்லகேமிலே பிறந்து நாசரேத்துரிலே வளர்ந்து பிறகு கப்பர்நாவிலே நற்செய்தியை பறைசாற்றி அந்த எருசலேமின் இந்த இறையாட்சியின் முதல் இரத்த சாட்சியாக அந்த கல்வாரி மீது ஏறி அந்த மரணத்தையும் வென்றெடுத்து, சிலுவை மரணத்தையும் வென்றெடுத்து உயிர்ப்பினீர் பெற்ற சமயத்திலே உங்களுடைய சீரருக்கு வழங்கினாயே அந்த சமாதானத்தை எங்களுக்கும் தாரும், அந்த சத்தியத்தை எங்களுக்கும் தாரும், அந்த சமதர்மத்தை எங்களுக்கும் தாரும், என்று தாரும், என்றும் தாரும். என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தருகின்ற அமைதியானது, சமாதானமானது நம் அனைவருடனும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருடன் அந்த இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பழைய ஏற்பாட்டுடைய சட்டங்களுக்கெல்லாம் ஒரு புதிய அழுத்தத்தையும் அர்த்தத்தையும் கொடுத்து அதன் அடிப்படையை புதிய ஏற்பாட்டுக்காக அடிக்கல்லாக தன்னையே அர்ப்பணம் செய்த இயேசு இவர். அத்தகைய புதிய மனப்பக்குவத்திலே
நம்ம எழுச்சியுடன் வளர்ச்சி பெற வேண்டும் என்று நமக்கு ஒரு அழைப்பு தருகின்றார். அந்த அழைப்பின் சின்னமாக இந்த திருவிருந்திற்கு வரவேற்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் அந்த இயேசுவுக்கு இருந்த அந்த புரட்சி மனப்பக்குவத்தை நிறைவாக நமக்கும் பெற்றுத் தருவதாக. ஆமென். அன்புக்கினியவர்கள், இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன் வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters in Christ, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளன் நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளன் நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. மன்னவா, இணைகின்ற என் மன்னவா, உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவின் ஆத்மனே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிட,
பாரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும் உருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளைதனில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை இழவிடும். ஆமென். இறை இயேசுவிலே இணையவர்களை, இன்றைய தினம் நம்முடைய இந்த சிறப்பு திருப்பலியிலே சிறப்பான நபர்களாக வந்திருக்கின்றவர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும். இன்றைய தினம் இந்த முன்னுரை கொடுத்தவர் திரு தொண்டராக இருக்க போகின்றவர் பால் ஏப்ரஹாம். அடுத்து நமக்கு நற்செய்தியை வழங்கியவர் திரு தொண்டர் ஜோசப். மறைச்சிந்தனை வழங்கியவர் திரு தொண்டர் மனோஜ். இறுதியாக இப்பொழுது அவர்கள் நால்வரும் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். இறுதியாக அவர்கள் ஒரு உறுதிமொழி எடுக்க இருக்கின்றார்கள். அவர்களை இந்த சமயத்திலே இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வைத்ததுக்கு ஒரே காரணம், நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த உறுதிமொழி எழுதியிருக்கின்றவர் திரு தொண்டர் பிரவீன். அவர்கள் நால்வரும் இந்த வருகிற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தஞ்சை மறை மாவட்டத்துடைய அருட்குருக்களாக திருப்பொழிவு பெற இருக்கின்றார்கள். அவர்கள் உங்களுக்காக நிச்சயம் ஜெபிப்பார்கள். நீங்கள் அதற்கு மேலே ஜெபிக்க வேண்டும், அதுதான் வேண்டுகோள். ஏன்னா அந்த தோமாவை போல அந்த இரத்த சாட்சிகளாக, அந்த நற்செய்தியின் வீரியர்களாக, அந்த அதற்கு மேலாக நற்செய்தியை வாழ்ந்து காட்டுகின்ற அந்த வாழும் நற்செய்தியாக, வாழும் நடமாடும் நற்கணிகளாக அவர்கள் எழுச்சி பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும், சாட்சி பெற வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு அட்டகாசமான கைத்தட்டலையும் தரலாம். தோமாவே பூரித்து போயிருப்பான். நானும் இந்த சமயத்தில் ஆண்டு 72 இறந்தபோது கைத்தட்ட ஆள் இல்லை. ஆனால் இன்றைய தினம் இந்த நால்வரும் முன்னே வந்து உறுதிமொழியை தருகின்றார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். புனித தோமா, அவர்கள் முழந்தால் இருக்கின்ற சமயத்திலே இறைமக்கள் நாம் அனைவரும் எழுந்து நிற்கின்றோம். அவர்களை நோக்கி நம்முடைய கரங்களை நீட்டுகின்றோம். அந்த தஞ்சை ஆயர், புதிய ஆயர் சகாயராஜ் அவர்கள் அந்த ஏப்ரல் 23 வருகிற மாதத்திலே கரங்களை நீட்டி திருப்பொழிவு தர இருக்கின்றார். அதற்கு முன்னதாக இந்த தோமா இந்த பேராலயத்துடைய இறைமக்களாகிய நாமும் நம்முடைய கரங்களை நீட்டி அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
இந்த திருத்தொண்டர்களாக இருந்து குருக்களாக இருந்த 4 பேர் மட்டுமல்ல, நீங்களும் நானும் கூட இந்த பாஸ்கா பலியிலே பங்கெடுத்த பிறகு அந்த நற்செய்தியை வாழ்ந்து காட்ட இறையாற்றின் சாட்சிகளாக இருந்திட, இந்த 21ஆம் நூற்றாண்டுடைய தோமாவுடைய வாரிசுகளாக அமைந்திட அத்தகைய பயணத்தை வாழ்க்கை யாத்திரையை தொடர்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவா உமக்கு நன்றி. யூபிலி 2025 ஜெபம். தந்தையே, திருமகனும் என் சகோதரனுമായ இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீ பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பினவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றலில் மறைத்து மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டை வெளியும் புதிய மன்னகம் நோக்கி விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்குடன் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்பதவாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். கனவின் மன்னரே, இயேசுவின் தந்தையே, தொழிலுக்கும் கற்புக்கும் பாதுகாவலே, எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழ்கவே. எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழ்கவே. கனவின் மன்னரே, இயேசுவின் தந்தையே, தொழிலுக்கும் கற்புக்கும் பாதுகாவலே, எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழ்கவே. எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழ்கவே. கடவுளின் திட்டத்தை கனவினில் அறிந்தவரே, கருவூலம் காத்திட்ட கன்னி மரி கற்புள்ள காவலரே, கடவுளின் திட்டத்தை கனவினில் அறிந்தவரே, கருவூலம் காத்திட்ட கன்னி மரி கற்புள்ள காவலரே, எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழியவே. எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழியவே. கனவின் மன்னரே, இயேசுவின் தந்தையே, தொழிலுக்கும் கற்புக்கும் பாதுகாவலே, எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழ்கவே. எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே. நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். மரியாளின் மைந்தனே, நற்கருணை நாதரே, பொற்பாதம்
புனிதர்களா நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே